உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பெரிய கருப்பனின் மருமகன் குணசேகரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மோசடி தொடர்பாக சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த மோகன் என்பவருடன் இணைந்து மகேஷ்குமார் உள்ளிட்டோர் ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்துள்ளனர். உடல்நலக் குறைவால் மோகன் கடந்த 2021 ஆண்டு காலமான நிலையில் 2023 ஆண்டு அவர் உயிரோடு இருப்பது போன்று போலி ஆவணங்களை தயாரித்து நிறுவனத்தில் இருந்து வெளியேறிவிட்டதாக மகேஷ்குமார் உள்ளிட்டோர் சென்னை மாவட்ட சார் பதிவாளரிடம் மனு அளித்ததாகவும் தெரிகிறது. இதுகுறித்து மோகனின் மனைவி இசக்கியம்மாள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். எனினும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் மகேஷ்குமார், அமைச்சர் பெரிய கருப்பன், மருமகன் குணசேகரன், தென் சென்னை மாவட்ட சார் பதிவாளர் சத்தியபிரீதா உள்ளிட்ட 6 நபர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆந்திராவின் நெல்லூர் மாவட்ட பொதலக்கூர் பகுதியில் உள்ள இந்த ஏரியில் 10க்கும் மேற்பட்டோர் தேடிக் கொண்டிருப்பது புதையில் இருந்த ஒரு குடத்தை தான். இவர்களின் இந்த தேடுதல் வேட்டைக்கு காரணம் பொதலக்கூர் பகுதியை சேர்ந்த அஜித், அமரன், வெங்கடேஸ்வரலு ஆகிய 3 இளைஞர்கள் தான். கடந்த மே மாதம் வனப்பகுதியில் இருந்த பழமையான அங்கம்மா கோவில் அருகே தேன் சேகரிப்பதற்காக சென்ற அவர்களுக்கு பாறைகளுக்கு இடையில் ஒரு புதையல் குடம் கிடைத்தது. அதிலிருந்த தங்க காசுகள், தங்கச் சங்கிலிகள் ஆகியவற்றை ரகசியமாக எடுத்து சென்ற மூவரும் சென்னையில் அவற்றை விற்றுள்ளனர். திடீரென்று பணக்காரர்களாக 3 இளைஞர்களும் மாறியதைக் கண்டு சந்தேகமடைந்த கிராமத்தினர் நடத்திய விசாரணையில் புதையல் பற்றிய உண்மை வெளியானது. இதையடுத்து பொதலக்கூர் போலீசார் அவர்கள் 3 பேரையும் கைது செய்து விசாரித்தனர். அவர்களிடமிருந்து ஜைலோ கார் மற்றும் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். இதனிடையே புதையில் இருந்த குடத்தை அங்குள்ள குளத்தில் இளைஞர்கள் வீசியதை அறிந்த போலீசார் நீச்சல் வீரர்கள் உதவியுடன் குடத்தை மீட்டனர். தொடர்ந்து புதையலில் இருந்த தங்க காசுகளை வாங்கிய சென்னை நபரிடமும் விசாரணை மேற்கொண்டு 14 லட்சம் ரூபாய் பணம், 21 பவுண்ட் தங்க நகை, ஆபரணங்கள், 436 சிறிய வகை தங்க நாணயங்கள், 63 பெரிய தங்க நாணயங்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இளைஞர் ஒருவர் 2 சிறுமிகள் குளிப்பதை ரகசிய கேமரா வைத்து படம் பிடித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீஞ்சூர் அக்கரமேடு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு 14 மற்றும் 16 வயதில் 2 மகள்கள் உள்ளனர். இவர்களது வீட்டில் தென்னை ஓலையில் கட்டப்பட்ட குளியலறை உள்ளது. அருகே வசிக்கும் வெங்கடாஜலபதி என்பவர் சிறுமிகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சகோதரிகள் குளித்ததை ரகசிய கேமரா மூலம் படம் பிடித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறுமிகளின் பெற்றோர் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து குளியலறையில் பொருத்தப்பட்டிருந்த சிறிய கேமராவை கைப்பற்றிய காவல்துறையினர் வெங்கடாஜலபதியை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இந்த வழக்கு அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சிறுமிகளின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். 100க்கு கால் பண்ணி சொன்னோம். அவங்களும் வந்து விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். விசாரிச்சாங்களா? நீங்க யார் மேல புகார் கொடுத்தீங்க? அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்களான்னு நாங்க பார்க்கல. அவங்க மீஞ்சூர் ஸ்டேஷன்லேயே தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கூப்பிட்டு வந்தாங்க அந்த பையனை. இந்நிலையில் சிறுமிகள் இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து 8 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தாயார் குற்றம் சாட்டினார். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளாக தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுவிடும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் சர்ச்சையாக பேசியுள்ளார். சேலம் கோட்ட பாஜக இளைஞரணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தமிழகத்தில் வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடும் என்று பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டால்தான் திமுகவினரின் அராஜக போக்கை அடக்கி நிம்மதியாக ஊழலற்ற ஆட்சியை பாஜகவால் கொடுக்க முடியும் என்று பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறும் என்றும் கூறினார். கடந்த 9 ஆண்டுகளில் உள்கட்டமைப்புகளுக்கு அதிக முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டிற்குள் 13 முதல் 14 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பல்வேறு தேர்வுகள் மூலம் மத்திய அரசு பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா ரோஜ்கர் மேளா என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 45 இடங்களில் பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பொத்தானை அழுத்தி பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கினார்.
உள்துறை அமைச்சகம் மத்திய ஆயுதப்படை பிரிவு காவலர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, துணை ராணுவ படையினரை தேர்வு செய்யும் முறையே மாறிவிட்டது என்றார். பல மொழிகளில் தேர்வு எழுதுவதற்கான நடைமுறை வந்துவிட்டதாகவும் மோடி குறிப்பிட்டார். உலகளவில் இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு மதிப்பு உயர்ந்துள்ளதாகவும் கடந்த 9 ஆண்டுகளில் உள்கட்டமைப்புகளுக்கு அதிக முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். भारत इस दशक में टॉप 3 अर्थव्यवस्था में शामिल हो जाएगा और ये गारंटी जब मैं आपको देता हूं ना, बड़ी जिम्मेवारी के साथ मेरे देशवासी, मेरे परिवारजनों को ये मोदी गारंटी देता है. 2030ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறை மட்டும் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பங்களிக்கும் எனவும் கூறியுள்ளார். ஆந்திராவில் நடைபெற்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் ரஜினிகாந்தின் வசனத்தை பேசி அம்மாநில அமைச்சர் ரோஜா அரங்கையே அதிர வைத்தார். சித்தூர் மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் ரோஜாவின் சொந்த தொகுதியான நகரியில் மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து சினிமா பட வசனத்தை தனது பாணியில் தமிழில் பேசி அனைவரையும் சிரிப்பலையில் ஆழ்த்தினார் ரோஜா. இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல. புரியுதா ராஜா? அர்த்தமைந்தா ராஜா? மேலும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் எனவும் சூளுரைத்தார். లోకేష్ ఎంత మొరిగినా, చంద్రబాబు నాయుడు ఊరూరు తిరిగి ఎన్ని అబద్ధాలు చెప్పినా ఈ రాష్ట్ర ప్రజలు మంచి చేసిన జగనన్నని మర్చిపోరు. 2024 జగనన్న once more. எனவே எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை பொருட்படுத்தாமல் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் அறிவுறுத்தினார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இங்கிலாந்து முழுவதும் சுமார் 3 மணி நேரம் விமான சேவை பாதிக்கப்பட்டது. இங்கிலாந்தில் வீக்கெண்ட் சுற்றுலாவை முடித்துவிட்டு ஏராளமானோர் பணிக்கு திரும்ப விமானத்தை புக் செய்தனர். ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இங்கிலாந்து முழுவதும் விமான சேவை தடைபட்டது. இதனால் அந்நாட்டு விமான நிலையங்களில் ஒருபுறம் பயணிகள் காத்திருக்க, மறுபுறம் விமானங்கள் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டன. சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் விமானங்கள் ஒவ்வொன்றாக இயக்கப்பட்டதால் கூடுதல் தாமதமானது. இதனால் வீக்கெண்டை அனுபவித்த அந்நாட்டினருக்கு திங்கட்கிழமையும் விடுமுறையைப் போலவே கழிந்தது. விநாயகர் சதுர்த்தியான செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வார இணைப்பு இல்லாத அதிவேக இணைய வசதியை தரக்கூடிய ஜியோ ஏர் ஃபைபர் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஜியோ 5G சேவை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 46வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி சந்திரயான் 3 வெற்றிக்கு காரணமான இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து கூறினார். தன்னம்பிக்கை நிறைந்த புதிய இந்தியா வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் முழுமையாக வளர்ச்சியடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், விநாயகர் சதுர்த்தியான செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வயர் இணைப்பு இல்லாத அதிவேக இணைய வசதியை தரக்கூடிய ஜியோ ஏர் ஃபைபர் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறினார். Today, I am delighted to announce that Jio Air Fiber will launch on the auspicious occasion of Ganesh Chaturthi on 19th September, giving us another avenue for customer value and revenue growth. கடந்த நிதியாண்டில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 73,670 கோடி ரூபாய் என்றும் முகேஷ் அம்பானி குறிப்பிட்டார். மேலும் புதிதாக 2,60,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு ரிலையன்ஸ் குழுமம் சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களிடம் ஜியோ பயன்பாடு அதிகரித்திருப்பதாக கூறிய முகேஷ் அம்பானி, சராசரியாக ஒரு மாதத்திற்கு 25 GB டேட்டா வரை ஒரு பயனாளர் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார். உலகக்கோப்பை செஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று பிரக்யானந்தா சாதித்த நிலையில் அவரின் பெற்றோருக்கு மஹிந்தா நிறுவனம் எலக்ட்ரிக் கார் ஒன்றை பரிசாக அறிவித்துள்ளது. அசர்பைஜான் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நம்பர் 1 வீரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சனுடன் மோதிய இந்தியாவின் பிரக்யானந்தா நூலிழையில் வெற்றியை பறிகொடுத்தார். இருந்தபோதும் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பின் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடிய 2வது இந்திய வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார். 18 வயதில் செஸ் போட்டியில் வியக்கத்தகு வெற்றியை குவித்து வரும் பிரக்யானந்தாவுக்கு கார் பரிசாக வழங்க வேண்டும் என்று மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திராவுக்கு சமூக வலைத்தளம் மூலம் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் சற்று வித்தியாசமாக பிரக்யானந்தாவுக்கு பரிசு வழங்குவதை விட அவரின் பெற்றோருக்கு தங்கள் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் கார் பரிசளிக்க உள்ளதாக ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்துள்ளார். மேலும் பெற்றோர் தங்களது குழந்தைகளை செஸ் போட்டியில் விளையாட வைக்கும்
ஊக்குவிக்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கிலும் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக கூறியுள்ளார். பிரக்யானந்தாவின் பெற்றோர் நாகலட்சுமி மற்றும் ரமேஷ் பாபுவுக்கு கார் பரிசளிப்பதன் மூலம் பல பெற்றோருக்கு ஊக்கமளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனந்த் மஹிந்திராவின் இந்த முயற்சிக்கு இணையதளத்தில் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வென்ற போதிலும் உலகின் மிகச்சிறந்த வீரராக தன்னை கருதவில்லை என ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா தன்னடக்கத்துடன் கூறியுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த நீரஜ் சோப்ரா ஞாயிறன்று ஹங்கேரியில் நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்து வரலாறு படைத்தார். Neeraj Chopra really like that. He looked brilliant in qualification, and that is another great throw from the Indian athlete. It was a foul in the first round. வெற்றி குறித்து பேட்டியளித்த நீரஜ் சோப்ரா உலக சாம்பியன்ஷிப் தடகளத்தில் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பாரிஸ் ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளுக்கு மேலும் சிறப்பாக தயாராக உத்வேகம் தருவதாக தெரிவித்தார். அளப்பரிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ள சோப்ரா தன்னை உலகின் மிகச்சிறந்த வீரராக கருதவில்லை என கூறியுள்ளார். मेडल्स मतलब सभी बोलते थे कि सिर्फ वर्ल्ड चैंपियनशिप का गोल्ड बचा है, लेकिन स्टिल और ज्यादा इंप्रूवमेंट करनी है, थ्रो और अच्छी लगानी है और वही है सर, ग्रेटेस्ट ऑफ ऑल टाइम तो जलैजनी जैसे हैं अगर जैवलिन में बात करें तो. மக்கள் தடகள போட்டிகளை உன்னிப்பாக கவனித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ளார். Neeraj Chopra really like that. He looked brilliant in qualification, and that is another great. கடந்த 2009ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் இந்த பாடலில் தந்தை விஜயுடன் துள்ளலாக ஆட்டம் போட்டிருந்தார் மகன் ஜேசன் சஞ்சய். வெள்ளித்திரையில் தந்தையைப் போலவே நடிகராக வலம் வருவார் ஜேசன் சஞ்சய் என விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தாத்தா S.A. சந்திரசேகரை போல இயக்குநராக களமிறங்கப் போகிறார் அவர். வெளிநாட்டில் பட்டப்படிப்பை முடித்த ஜேசன் சஞ்சய் சுபாஸ்கரனின் லைகா நிறுவனம் தயாரிக்கும் படத்தை ஜேசன் சஞ்சய் இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இயக்குநராகும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் புகைப்படத்தை லைகா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கோவை மேயர் கல்பனாவின் குடும்பத்தினர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத அந்த காம்பவுண்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, இதுவரையிலும் வராதவங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தூரமாக நின்று கேமரா இருக்க தெரிஞ்சதுனால தூரமாக நின்று எங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க சார். கோவை மேயர் கல்பனாவின் குடும்பத்தினர் மீதான குற்றச்சாட்டுகளே இவை. மணியக்காரன் பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் சரண்யா. இவரது குடியிருப்பில் உள்ள மற்றொரு வீட்டில் மேயர் கல்பனாவின் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கல்பனா மேயர் ஆவதற்கு முன்பு அவரது சகோதரர் குமார் சரண்யாவிடம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதை திருப்பி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் மேயர் குடும்பத்தினர் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வருவதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் சரண்யா. இந்நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த சரண்யா மேயர் குடும்பத்தால் தங்கள் குடும்பத்தினர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறினார். நாங்கள் வந்து வெளியில் தெரிஞ்சால் அவங்க தவறு செய்கிறத கம்மி பண்ணிக்குவாங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருக்குது, எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் வரலுமே வந்திருக்கேன். இதனிடையே சரண்யா மீது கோவை துடியலூர் காவல் நிலையத்தில் மேயர் கல்பனாவின் சகோதரர் குமார் புகார் அளித்துள்ளார். அதில் தங்கள் குடும்பத்தினருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை சரண்யா பேசி வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஓணம் புடவை அணிந்து கொண்டு கூலிங் கிளாஸ் போட்டு கூலாக நடனமாடும் இவர்கள் நடன கலைஞர்கள் அல்ல, கேரள காவல்துறையில் பணியாற்றும் ஆண் காவலர்கள். கேரளாவின் முக்கிய பண்டிகையான ஓணம் அம்மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் அலுவலகங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் திருச்சூர் மாவட்டம் கொடுங்கல்லூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆண் காவலர்கள் காக்கி உடையை களைந்து ஓணத்திற்கு ஏற்ற உடை அணிந்து திருவாதிரை காவல் நிலைய ஓணம் கொண்டாட்டத்தில் ஆண் காவலர்களின் நடன வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.
ஓணம் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் சென்னை, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் சுயநல வஞ்சகர்கள் வீழும் ஓணமாக வரும் ஓணம் அமையும் என்று அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திராவிட பண்பாட்டுடன் இரண்டர கலந்துள்ள ஓணத்தை ஒரு தரப்பினர் வாமன ஜெயந்தி என கூறி அடையாளத்தை பறிக்க முயல்வதாக கூறியுள்ளார். தென்னாட்டு மக்கள் காட்டிய முற்போக்கு அரசியல் பாதையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் ஆண்டாக வருகின்ற ஆண்டு திகழட்டும் என வாழ்த்தியுள்ளார். எந்த கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று முழங்கி வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணிக்கு தயார் என்று அறிவித்துள்ளார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையை விதித்துள்ளார். அது காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து திமுக வெளியேற்ற வேண்டும் என்பது. நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், நான் உங்களை ஆதரிக்கிறேன், உங்களுக்காக வாக்கு கேட்கிறேன். ஊர் போய் நான் என் பிள்ளைகள் உழைக்கிறோம், தூக்கி விட வேணாம். ஆமா, வெளியேற்றணும். என்ன இஷ்யூ பேஸ்டா சொல்லுங்க, காரணம் இருக்குல்ல. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவியுங்கள், திமுகவை நாம் தமிழர் ஆதரிக்கும் என்றும் சீமான் கூறினார். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யுங்க. பிஜேபி ஏத்தானே, எவன் ஏத்தானே, நான் உங்களை சப்போர்ட் பண்றேன். போட்டியிலேருந்து விளைக்கிறேன். 40 வயதில் நான் போட்டி இல்லை, அந்த தேர்தலுக்காக தான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுது. ஆனால் நான் விளைக்கிறேன், என் பிள்ளைங்க கோச்சுக்க மாட்டாங்க. தனது நிபந்தனைகளை திமுக ஏற்றுக்கொண்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றிக்காக நாம் தமிழர் கட்சி பரப்புரையில் ஈடுபடும் என்றும் உறுதியளித்துள்ளார். தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னையில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், கிண்டி, போரூர், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. தியாகராய நகரில் பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் கீழே சரிந்து விழுந்தன. தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்ததால் அலுவலகம் செல்வோர் அவதிக்கு ஆளாகினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கேயா? ஆமாம், அரியலூரில். அது வந்து டாக்டர் இல்லை, வரதில்லை ஃபுல்லாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இப்போ வந்து மக்கள் வந்து 2 இடத்துக்கு மாறி போயிட்டு இருக்கு சார், கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு சார். இல்லை சார், எல்டி லைன் கொடுக்கறதுல இபியில் அது பிரச்சனை இருக்குது. ஹெச்டி லைன் தான் கொடுக்குறாங்க. அரியலூர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியிடம் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முறையாக செயல்படவில்லை என செய்தியாளர்கள் அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிய காட்சிதான் இது. அருகில் இருந்த அதிகாரி இது பற்றி விளக்கம் அளித்த நிலையில் விரைவில் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என உதயநிதி தெரிவித்தார். இதனிடையே அரியலூர் மாவட்டத்தில் சில துறைகளில் நிலவும் மந்த நிலையை சுட்டிக்காட்டி வேகப்படுத்த அறிவுறுத்தி இருப்பதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். நான், அமைச்சர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள், கலெக்டர், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கோம். அரியலூர் மாவட்டத்தில் பல துறைகளில் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. சில துறைகளில் சில தொய்வுகள் இருக்குது. அதற்கான காரணங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லா திட்டங்களையும் விரைவில் முடிக்கிறதுக்கு டெட்லைன் கொடுத்துருக்கோம், டார்கெட் கொடுத்துருக்கோம். அரியலூர் நகராட்சியை விரிவாக்கம் செய்வது குறித்த கேள்விக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார்.